ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இன்றைக்கி நம்ம திருச்சி மாவட்டத்தில் திருச்சினம்பூண்டி அப்படின்ற ஒரு ஊருக்கு போகிறோங்க. அங்கே மிக பழமையான 9ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு கோயில் இருக்குங்க. திரு சடைமுடி மகாதேவர் திருக்கோயில். பராந்தக சோழர் ஆட்சி காலத்தில் இருந்த ஒரு திருக்கோயில். அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலுடைய வரலாறு, அந்த கோயிலுடைய கட்டமைப்பு, அங்கே இருக்கிற சிற்பங்கள், அது அனைத்தும் இந்த காணொலியில் இருக்க போதுங்க. வாங்க கோயிலுக்கு போகலாம். மிக பழமையான திருக்கோயிலுங்க இந்த கோயில். திரு சடைமுடி மகாதேவர். கிட்டத்தட்ட 1100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கோயில் இருந்திருக்கு. இது பராந்தக சோழர் காலத்து கட்டமைப்பு. எப்படி வித்தியாசமாக இருக்குது பாருங்க. பல்லவர் காலத்து ஒரு 3ஆம் நந்திவர்மனுடைய கல்வெட்டு குறிப்புகள் இந்த கோயிலில் இருக்குது. கட்டமைப்புக்கு ஒரு சான்று இந்த கோயில் அப்படின்னு சொல்லணும். அந்த காலத்தில் எப்படி கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பராந்தக சோழனுடைய ஒரு ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். போய் பார்க்கலாம் நம்ம. திருச்சினம்பூண்டி அங்கே இருக்கிற சடைமுடி மகாதேவர், கடைமுடி மகாதேவர், சடையர் கோயில்னு இந்த கோயிலுக்கு நிறைய பெயர்கள் இருக்குங்க. இது பாடல் பெற்ற ஸ்தலம். தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களுள் இதுவும் ஒன்று அப்படின்னு இங்க இருக்கிற கல்வெட்டு குறிப்புகள் மூலியமா சொல்றாங்க. சேக்கிழார் பெரிய புராணத்துல திருஞான சம்பந்தர் திருக்கண்ணூருக்கு போயிட்டு இந்த கோயிலுக்கு வந்ததா சொல்லப்படுதுங்க. இந்த கோயில் மிக பழமையான கோயில். பல்லவர்கள் ஆட்சி காலத்துல இருந்தே இந்த கோயிலானது இருக்கு. பல்லவ மன்னருடைய ஒரு கல்வெட்டு குறிப்பும் இந்த கோயிலில் இருக்கு. திருஞான சம்பந்தர் இந்த கோயிலுக்கு போயிட்டு இங்கிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற திருமாந்துரை அப்படின்ற அந்த ஊர்ல இருக்கிற கோயிலுக்கும் போயிருக்காருங்க. ஆனா சில மக்கள் இந்த கோயில் பாடல் பெற்ற ஸ்தலம் இல்லை அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீழூரில் இருக்கிற சிவன் கோயிலை தான் பாடல் பெற்ற ஸ்தலமாக சில மக்கள் நம்புகிறாங்க. இந்த கோயில் மிக பழமையான கோயில். ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்னால புனரமைக்கப்பட்டிருக்கு. ஒரு பாடல் பெற்ற ஸ்தலத்துக்காக அந்த ஒரு கோயிலை அவங்க தேர்ந்தெடுத்து அந்த கோயிலில் இந்த கோயில் தான் இப்படி குறிப்பிடப்பட்டிருக்கிற பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படின்னு வச்சு அந்த கோயிலை கும்பிட ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வரலாற்று சான்றோட கல்வெட்டு ஆதாரத்தோட இந்த கோயில் தான் பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படின்னு நம்பப்படுதுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கோயிலில் நிறைய கல்வெட்டு குறிப்புகள் இருக்குது. 21 கல்வெட்டு குறிப்பு இருக்குது. அதில் முக்கியமாக 3ஆம் நந்திவர்மனுடைய கல்வெட்டும் நிருபத்துங்கவர்மனுடைய கல்வெட்டும் முதலாம் பராந்தக சோழருடைய கல்வெட்டு குறிப்புகள்லாம் பார்த்திங்கன்னா மிக பழமையான கல்வெட்டு குறிப்பு. இங்கே கொடுத்துருக்கிற கல்வெட்டு குறிப்புகள் அனைத்தும் இந்த கோயிலுக்கு தானம் கொடுத்த கல்வெட்டு குறிப்புகள், விளக்கெரிக்க தானம் கொடுத்த கல்வெட்டு குறிப்புகள்லாம் இங்கே இருக்குங்க. அதெல்லாம் இந்த கோயில் முழுக்க நிறைய இருக்குது. இந்த கோயிலில் நம்ம புராணங்களை பிரதிபலிக்கிற விதமாக நிறைய சின்ன சின்ன சிற்பங்கள் இருக்குது. அதன் பிறகு கோஷ்டத்துல வீணாதர தட்சிணாமூர்த்தி இருக்காரு. இவர் நிறையவே சிதலம் அடைந்தாலும் இவருடைய அந்த பழமையான அந்த தன்மையானது நமக்கு தெரியதாங்க வருது. மேற்கு பக்கத்துல இருக்கிற கோஷ்டத்துல யாரும் இல்லை.
வடக்கு பக்கத்தில் பிரம்மதேவர் ஓரளவுக்கு நல்லாவே காட்சி அளிக்கிறாரு. இப்போ புதுசாக இந்த கோயிலில் அம்பாள் சன்னதியும் கட்டப்பட்டிருக்குங்க. வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாழை தோப்புக்குள்ளே இந்த கோயில் இருக்கா மாதிரி இருக்கும். இந்த கோயிலுக்கு வர வழியுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இது காவேரிக்கும் கொள்ளிடத்துக்கும் நடுவில் வந்து அமைஞ்சிருக்கு. ஒரு அருமையான கோயில் தான். கண்டிப்பாக இந்த கோயிலை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களுள் ஒன்று. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க 9ஆம் நூற்றாண்டை சார்ந்த திரு சடைமுடி மகாதேவர் திருக்கோயில். மிக அற்புதமான அழகான கட்டமைப்பு உள்ள ஒரு திருக்கோயில். இந்த அதிஷ்டானத்தில் சின்ன 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 சிற்பங்கள் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த கோயிலில் அவ்வளோ கல்வெட்டு குறிப்புகள் இருக்குது. அவ்வளோ முக்கியமான ஒரு கோயில் இந்த கோயில். இந்த கோயிலுடைய லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக திருச்சி பக்கத்தில் வந்தீங்கன்னா நீங்களும் வந்து பாருங்கள். ஒரு முக்கியமான அழகான சோழர் காலத்து பழமையான பராந்தக சோழர் அந்த ஸ்டைலில் கட்டப்பட்ட கோயில். மண் மண்டி இருந்தது அந்த கோயில். சும்மா தொல்லியல் துறையினால் இந்த கோயில் கண்டெடுக்கப்பட்டு இப்போது இந்த நிலைமையில் நமக்காக காட்சி தருது. கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ். பை.